வணக்கம், வந்திருக்கு நமஸ்காரம். இது தக்ஷி சோழதிகாரம். பன்னிரெண்டாவது பழமையான நாடு ஈராக், மெசபத்தோமியா. நான் ஹிஸ்டரியில இந்த மெசபத்தோமியா வார்த்தையை பாடமாக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா? இப்பதான் தெரியுது மெசபத்தோமியா அப்படிங்கிறது இப்ப ஈராக்னு சொல்றாங்க. கிறிஸ்துக்கு முன் 3500லயே இவங்களுடைய ஹிஸ்டரி ஆரம்பமாகுது. சுமேரியன்ஸ் இங்க தான் வாழ்ந்திருக்காங்க. வேர்ல்ட் ஃபர்ஸ்ட் ரைட்டிங் சிஸ்டம் இங்க தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அதே மாதிரி உருக், அதே போல ஃபர்ஸ்ட் சிட்டி இன் த வேர்ல்ட் இங்க தான் ஸ்டார்ட். 13வது பழமையான நாடு நேபாள். கிறிஸ்துக்கு முன் 600ல இதோட பழமை ஆரம்பமாகுது. புத்தர் பிறந்த இடம் கூட இதெல்லாம் சொல்றாங்க. உலகின் உயர்ந்த மலை எவரெஸ்ட் இங்க தான் இருக்கு. 11வது பழமையான நாடு கொரியா. கிறிஸ்துக்கு முன் 2333ல இதோட பழமை ஆரம்பமாகுது. வுமன் வாரியர்ஸ், பெண் போர் வீரர்கள் இருக்காங்க இல்லையா, இங்கதான் சிலா வம்சம் அப்படிங்கிற வம்சத்துல இருந்து உருவாகியிருக்காங்க. கொரியால ஹங்கல் ஸ்கிரிப்ட் அப்படிங்கிற ஒரு எழுத்து முறை இருக்குங்க. இதுதான் சயின்டிபிக்கலி கண்டுபிடிக்கப்பட்ட முதல் எழுத்து முறை அப்படின்னு சொல்லலாம். 15வது இடத்துல துருக்கி இருக்கு. துருக்கி அப்படின்னாலே டூரிஸ்ட் பிளேஸ்ல பெஸ்ட் பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம். அந்த காலத்திலேயே அமைக்கப்பட்ட தேவாலயங்கள், மசூதி எல்லாமே இப்ப அருங்காட்சியகமா இங்க இருக்கு. 16வது பழமையான நாடு இத்தாலி. கிறிஸ்துக்கு முன் 753ல ரோம் நகரத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அங்கதான் இத்தாலியோட பழமை ஆரம்பமாகுது. நம்ம எல்லாருக்குமே ரோட் செய்யற மெத்தட் இப்ப தெரியும். ஆனா அந்த காலத்திலேயே ரோம பாதை அமைப்பை கொண்டுதான் ரோட்ஸ் எல்லாம் செஞ்சாங்களாம். அதாவது ரோம் ரோட் நெட்வொர்க் இதை பேஸ் பண்ணி தான் ரோடு எல்லாமே அமைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, லியோனார்டோ டா வின்சி இங்க தான் இருந்தாரு. 17வது பழமையான நாடு பிரான்ஸ். ஈஃபில் டவர் ஃபேமஸ் லேண்ட்மார்க் இங்க தாங்க இருக்கு. அது மட்டும் இல்ல, நம்ம எல்லாரும் புரட்சிகள் பற்றி கேள்விப்பட்டிருப்போம். பிரெஞ்சு ரெவல்யூஷன் இங்க தான் ஸ்டார்ட் ஆச்சு. அதே மாதிரி நாடாளுமுறையும் இங்க தான் ஸ்டார்ட் ஆச்சு. 18வது பழமையான நாடு சிரியா. டமாஸ்கஸ் அப்படிங்கிற ஒரு பழமையான நகரம் இந்த நாட்டுல இருக்கு. இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட ரிலிஜன் இருக்குங்க. அது எல்லாமே அந்த காலத்துல எக்ஸப்ட் பண்ண ஒரு நாடுன்னு சொல்லலாம். 19வது பழமையான நாடு லெபனான். சீ ட்ரேடர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, கடல் சார்ந்த வர்த்தகர்கள். இது எல்லாத்தோடையும் ஆரம்ப புள்ளி அங்கதாங்க. அது மட்டும் இல்லாம லெபனான்ல தான் ஃபர்ஸ்ட் பிரிண்டரும் கண்டுபிடிச்சாங்க. 20வது பழமையான நாடு மொரோக்கோ. மொரோக்கோ ஓல்ட் ஆப்பிரிக்கன் கிங்டம்ல ஒரு பகுதி. உலகத்திலேயே பழமையான பல்கலைக்கழகம் இங்கதான் இருக்கு. 21வது பழமையான நாடு ஸ்ரீலங்கா இலங்கை. கிறிஸ்துக்கு முன் 543ல விஜயன் வராரு. அவர் வந்ததோட நம்ம நாட்டோட இந்த நாகரிகம், பழமை எல்லாமே ஆரம்பமாகுதுன்னு சொல்றாங்க. ஆனாலும் இலங்கையோட வரலாறு பேசும்போது இந்தியத்துல இருந்து கொஞ்சம் விஷயத்தை கடன் எடுக்கணும். ஏன்னா இந்தியாவில இருந்த கலிங்க மன்னன் அப்படிங்கிறவர் அவருடைய மகனான விஜயனை துரத்தி விட்டாராம். அதுவும் எத்தனை பேரோட? 700 ஃப்ரெண்ட்ஸோட. இந்த விஜயனும் தன்னோட 700 ஃப்ரெண்ட்ஸோட ஸ்ரீலங்காவுக்கு வந்திருக்காரு. வந்ததுக்கு பிறகுதான் இந்த இலங்கையின் வரலாறு ஆரம்பமாகுதுன்னு எல்லாரும் சொல்றாங்க. ஓகே, ஆனா அவர் வர்றதுக்கு முன்னாடியே ஸ்ரீலங்கால இயக்கர், நாகர் அப்படிங்கிற 2 டீம் இருந்திருக்காங்க. அவங்களுக்குன்னு அரசாங்கமே இந்த நாட்டில் இருந்திருக்கு. அப்போ இதில் சொல்ற இந்த டேட்டெல்லாம் சரியா? இதை பற்றி கதைக்கணும்னா இதுக்கு தனியாக விஜயன் வருகை அப்படிங்கிற ஒரு டைட்டில் வீடியோவே செய்யலாம். பட் அதுக்கெல்லாம் நமக்கு டைம் இல்லைங்கிறதுனால இதை அப்படியே கட் பண்ணிடுவோம். 21வது பழமையான நாடு இலங்கை இருக்கு. அவ்வளோதான். உலகத்திலேயே பழமையான நாடுகள்ல 21 நாடுகள் பற்றி இந்த வீடியோவில் இருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் முக்கியமான விஷயம், இதில் ஏதாவது தகவல்கள் தவறாக இருந்துச்சு அப்படின்னா கட்டாயமாக நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். ஏன்னா நான் இதில் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே ஒன்றுக்கு 4 தடவை ரீசெக் பண்ணிட்டு தான் வீடியோவை போஸ்ட் பண்ணுறேன். மேபி இதில் சின்ன சின்ன கரெக்ஷன்கள் இருக்கலாம். அது என்ன கரெக்ஷனாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்லேயோ அல்லது இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கில் நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணி சொல்லலாம். அதே மாதிரி உங்களுக்கு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் வேணும், இந்தந்த டைட்டில் நீங்கள் தாங்க அப்படின்னு எனக்கு மெசேஜ் பண்ணிங்களா இருந்தால் அதையுமே ஸ்கிரிப்டாக சூப்பராக வீடியோவாக உங்களுக்கு தரத்துக்கு நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், வீடியோ லைக் பண்ணுங்கள்.